அம்மாவின் ஆட்சிக்கு அடித்தளம் அமைப்போம். நாளை நம்பிக்கை. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு ஒரு குரல்ல சும்மா அடி பின்றாரு எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம். தூத்துக்குடியில சுட்டிங்களா பாருங்க, டைலாக் விடுறீங்க மக்களை காப்போம்னு சொல்லிட்டு. அம்மாவை ஆட்சி தாண்டா அடமான வச்சிங்க. பிஜேபி கிட்ட போயிட்டு பெரியாரு, அண்ணா, எம்ஜிஆர் அவங்கெல்லாம் தோக்கன கட்சிடா அதிமுக. எம்ஜிஆர் எப்படியெல்லாம் கலைஞரை எழுத்து நின்று வந்து கட்சியை துவங்கினாரு. அந்த கட்சியை பிஜேபியில் அடமானத்தை வச்சுவிட்டு அவனுங்க அரோகரா முருகனுக்கு அரோகரா அரோகரா முருகனு ஒரு மாநாடு கூட்டி அதில் டிவியில் போடுறான். அதையும் பார்த்துட்டு 4 மானங்கட்ட அமைச்சருங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்க. உன்னதான் லாக் பண்ணிட்டான் பார் அமித்ஷா. இசட் பிரிவு எதுக்கு கொடுத்துருக்குறான்? எவனும் உங்கள்கிட்ட வந்து யார் வரா யார் போகிறா, நீ என்ன கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாது நான் சொல்கிறேன். உன் தலைமையில் தான் கூட்டணி, முதல்வர் நீ இல்லை, அதை நாங்கள் தான் நிர்ணயிப்போன்னு சொல்லி அமித்ஷா முடிவு பண்ணிட்டான். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான், பிஜேபி ஆட்சி தான் அவங்க பிளான் பண்ணிட்டானுங்க. தமிழ்நாடு முதல்வர் எப்படியாவது கொடநாடு வழக்கில் உள்ள தள்ளுறதுன்னு முடிவு பண்ணி வச்சுருந்தார். இவர் உள்ள தள்ளுன்னு இவர் லாக் பண்ணார். அவன் வெளியே கைதி ஆகிட்டான். அரசியல் கைதி ஆக்கி விட்டான். உன்னை 53 பேர் ரிசர்ட் பிரிவு. நல்ல வேளை தமிழ்நாடு போலீஸ் இல்லை, ரிசர்ட் பிரிவை போட்டு விட்டார். நீ யாரெல்லாம் உன் கட்சிக்காரங்களாம் பார்க்கணுன்னா கூட பர்மிஷன் இல்லாமல் பார்க்க முடியாது. ஆமாம், நீ வேற எழுச்சி பயணம் கொண்டு வரையான், காலையில் வாக்கிங் போகிறையான்.